அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து முன்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சமதாலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 36ஆம் வசனத்திலே அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். 35ஆம் வசனத்துல அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமதாலியா சொல்லுங்களேன். இயேசு சீசனை பார்த்து சொல்றாரு, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு புறத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்றாரு. இயேசுவா அந்த படகுல இருக்கிறார். இயேசுவா அந்த படகுல இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், அங்கே காற்றும் கடலும் இறைகிறது. அவருடைய படகு கவிழத்தக்கதாக அலைகள் வந்து மோதுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலத்துல ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை, ஆண்டவராகிய தேவனால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எப்படிப்பட்ட புயல் காற்றையும் அடக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று உங்களை பற்றி பேச விரும்புகிறேன். சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசுவுக்கு எப்படிப்பட்ட புயலையும் அடக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட புயலையும் அமைதிப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, நீங்க வாங்க அக்கறைக்கு போவோம். அதாவது ஒரு இடத்திலேயே இருக்கிறதை இயேசு விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னா சீசரை பார்த்தியப்பா, இங்கே இருந்தா நீ என்ன செய்ய மாட்ட? அற்புதத்தை பார்க்க மாட்ட. நீ இருக்கிற இந்த இடத்துல இருந்தா நீ அற்புதத்தை பார்க்க மாட்ட. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டியோ அதே இடத்துலயே அதே ஒரு அதிகாரம், அதே ஜெபம், அதே பாட்டு, அதே காரியத்தை செய்யற காரியத்தை செஞ்சா நீ எந்த காலத்திலும் என்ன செய்ய மாட்ட? அக்கறைக்கு போக மாட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். சில சபையில பாத்தீங்கன்னா பாடின பாட்டே பாடிட்டு இருப்பாங்க. ஒரு 5 பேர் வீட்டுல ஆராய்ச்சிப்பாங்க. இன்ன வரைக்கும் 5 பேர் வீட்டுல தான் ஆராய்ச்சிப்பாங்க. ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அக்கறைக்கு போக மாட்டாங்க, இந்த கரையிலேயே உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? அக்கறைக்கு போகிற அந்த பயம் அவர்களுக்கு. ஐயோ, அக்கறைக்கு போயிட்டா அந்த ஆசீர்வாதங்களால தாங்க முடியாது என்கிற அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாததுனால, தாங்க பலர்களாத அப்படினால அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டா அப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். சில விசுவாசி போய் ஆண்டவர் பேசுவாரு, நீ போய் அந்த வீட்டுல போய் ஜெபம் பண்ணு, அந்த ஆளுக்கு போய் ஆண்டவர் பத்தி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. இல்லாண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், ஏதோ ஜெபம் பண்றேன், ஏதோ அவங்க வேணும்னா என்கிட்ட வர சொல்லுங்க என்று சொல்லி சில விசுவாசிகள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆண்டோடைய உந்துதலுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா உண்மையில அக்கறைக்கு போகிற விசுவாசிகள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சமதாலியா சொல்லுங்களேன். அக்கறைக்கு போகிற அனுபவத்தை ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வைத்திருக்கிறார். சில கிறிஸ்தவர்கள் இந்த கரையிலே இருந்து கொண்டிருக்கும் வரை அவங்களால் அற்புதத்தை காண முடியாது. இந்த கரையிலே இருக்கும் வரை அவர்களுக்கு என்ன நடக்கிறது? அவர்களுக்கு புயலை பார்க்கக்கூடிய சம்பவம் தான் நடக்கிறது. அங்கே கடல் கொந்தளிக்கிறது தான் பார்க்கிற சம்பவம் நடக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மகனே மகளே, உனக்குரிய ஆசீர்வாதம் அற்புதம் அந்த கரையிலே வைத்திருக்கிறேன். அதை நீ பார்க்க வேண்டுமானால் நீ என்னோடு பயணித்து ஆக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை நீ பார்க்க வேண்டுமானால் அக்கறைக்கு நீ வந்தே ஆக வேண்டும்.
இல்ல ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல இருப்பேன், எனக்கு நீங்க இதை கொடுத்தே ஆகணும்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. இந்த கரையில இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த விதமான அன்பும் உனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லுவார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சொன்னதாலேயா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து நடக்காமல் தரிசித்து பார்க்கதை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் தைரியசாலியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அக்கறைக்கு போகும் என்று அவர்கள் இயேசுவோடு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அல்லையா சொல்லுகிறேன். அது எவ்வளவு பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கடல் கொந்தளிச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய படகை ஓட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இயேசு சொல்லிதான் போறாங்க, இயேசுவோட தான் போறாங்க. இயேசுவோட போனாலும் கூட அவங்க படகு இந்த நேரத்தில் அமைதியாக போகல. இயேசுதான் இருக்கிறாரு என்ற தைரியத்தோடு போனாங்க. ஆனா இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? தூங்கி கொண்டு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இயேசு தூங்கி கொண்டு இருந்தார். ஆனா இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? கடலை கொந்தளிக்கிறத பார்த்து அந்த தண்ணியை மோந்து மோந்து ஊத்துறாங்க. எந்த அளவுக்கு மோந்து மோந்து வெளியே ஊத்துறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி அந்த படகுகள் நம்ப ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு, ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொன்னார்கள். ஆண்டவரே நாங்கள் சாவதுக்கு பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய கவனத்தை, ஆண்டவருடைய அக்கறையை பற்றி இங்கே பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரே உண்மை தானே நாங்கள் அப்படி வந்தோம், நீங்க சொல்லித்தானே அக்கறைக்கு போக வந்தோம். ஆனா இப்ப பிரச்சனை வந்துருச்சு. ஆண்டவரே நாங்க சாகிறது பத்தி உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவரே உங்களுடைய கவனிப்பு எங்க, உங்க பாதுகாப்பு எங்க, உங்க ஆசீர்வாதம் எங்க, உங்களுடைய அமைதல் எங்க, உங்களுடைய எல்லாம் நிம்மதியான வாழ்க்கை எங்க? நீங்கள் இருந்தும் நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டும் எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல் வந்திருக்கிறது, உங்களுக்கு நாங்கள் செத்து போனா கூட உங்களுக்கு கவலைப்பட மாட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமதல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிடுகிற காக்கு குஞ்சு கூட உணவு கொடுக்கிறவன் நானு, உன் தலையில இருக்க மூடி கூட ஏன் அனுமதி இல்லாம விழிக்காதுன்னு சொல்றாரு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நீ உன்னை என் உள்ளங்கரத்துல வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறாரே. நமக்கு வரக்கூடிய சில போராட்டங்கள் சோதனைகள் பார்க்கும்போது இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவருடைய பிள்ளையா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த அலைகள், எனக்கே இந்த தண்ணீர்கள், எனக்கே இந்த காற்று, எனக்கே என் வாழ்க்கையை முக்கி போகக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே நான் இப்படி படிக்கிறேனே, நான் என் உள்ளத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, என் வாக்குல தான் இருக்கிறீங்க, நான் நல்லா தானே உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஏன் என் மேல உமக்கு அக்கறை இல்லையா என்று இந்த சீசர்கள் கட்டல் போல நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். அந்த அதிகாரத்துல அடுத்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அக்கறையில என்ன நடக்குது? ஒரு மனுஷன் அங்க கல்லறையில தன் உடம்பெல்லாம் கீறிக்கிறான், பேய் பிடிச்சு. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை செய்யணும்னா இவர்கள் இந்த படகிலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்றாக வேண்டும். இந்த கரையிலிருந்து அந்த கரை செல்ல வேண்டுமானால், மிகப்பெரிய அற்புதம் நடக்க வேண்டுமானால் இவர்கள் இந்த புயலை கடந்தே தீர வேண்டும். உன் வாழ்க்கையில சில அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நீ பார்க்க வேண்டுமானால் நீ இப்போது உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து ஒரு மேலான அனுபவத்திற்கு நீ செல்ல வேண்டுமானால் சில புயல்களை நீ கடந்து ஆக வேண்டும். நீ சில புயல்களை நீ நினைக்கலாம் அதை அமிழ்த்தி விடும், இதோட என் வாக்கு முடிந்தது, இதோட என் வாக்கு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் படையில் தான் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 38ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 37ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை பெருசு இல்ல, ஆனா பிரச்சனைய காரியம் பெருசா வச்சு படவு நிறுத்தத்தக்கதாக அந்த இது வந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோமோ பிரச்சனை குறையும் பார்த்தா பிரச்சனை கூடுது. என்ன ஆண்டவரே நீங்க என்கிட்ட இருக்கிறீங்களா? இல்ல நான் சாகிறதா உங்களுக்கு சாகிறதுக்கு கொஞ்சம் ஆக்குறீங்க ஆண்டவரே அப்படிதான் நினைச்சாங்க. இப்ப என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க. கப்பல்ல ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? ஆமா, சீசனுக்கு முன்னாடி இருந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி வைக்க வேண்டியவரை பின்னாடி வச்சுட்டு
பின்னாடி இருக்க வேண்டியதை முன்னாடி தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நமக்கு தலைவலி வந்தா என்ன செய்வோம்? எடுத்து கர்த்தருடைய வார்த்தை படிக்கிறதுக்கு முன்னாடி எதை முன்னாடி வைப்போம்? தலைவலி தைலத்தை தூக்கி முன்னாடி வச்சுப்போம். ஒரு அல்லையா சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. இயேசு பின்னாடி போயிட்டாரு, இவங்க முன்னாடி போய் தண்ணியெல்லாம் அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப முன்னாடி இருக்க வேண்டியவர் பின்னாடி இருந்தா என்ன நடக்கும்? இவர் பின்னாடி என்ன பண்ணிருக்காரு? கீழே வாசிங்க. நித்திரையாய் இருந்தா. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வாழ்க்கையில இருக்கிறாருங்க. ஆனா அந்த பிரச்சனை நேரத்துல இயேசுவை நான் கூப்பிடலைன்னா அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற இயேசுவா தான் இருப்பாரு. உன் வாழ்க்கையில இங்க எப்ப பிரச்சனை வருதோ அப்ப நீ ஆண்டவர் தூக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா, உன் பிரச்சனை நீ மட்டும்தான் போராடி இருப்பீங்கன்னா, ஆண்டவரை கூப்பிடாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உன் வாழ்க்கைக்குள்ள தூங்குகிறவராகத்தான் இருப்பாரு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதத்தை காண முடியாதபடி, விடுதலையை காண முடியாதபடி இருக்க காரணம் என்ன? ஆண்டவரை அவர்கள் தூங்க வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை எப்பொழுது எப்படி அறிந்தவர்களாக இருந்தார்களோ அப்படியே வைத்திருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஜெபம், காலையில ஜெபம், அவ்வளவுதான் கரெக்டா. அதை காலையில டீ குடிக்கிற மாதிரி சாப்பிடுற மாதிரி ஒரு கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கோச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா தேவனாகிய கர்த்தரோ உங்க வாழ்க்கையில நித்திரை பண்ணுகிறவராக அல்ல, முழித்துக் கொண்டு செயல்படுகிறவராக இருக்க விரும்புகிற வல்லமையில தேவனாக இருக்கிறார். பார்க்கலாம். பின்னாடி எங்க வைத்திருக்கிறாங்க? பின்னாடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு முன்னாடி இருப்பாரானால், அவர் செயல்படுகிறவராக இருப்பாரானால், அவர் சொல்லாதும் அவர் கட்டளையிட நிற்கும். காற்றே கடலே இறையாதே அமைதலாய் என்று ஒரு வார்த்தை சொன்னா உங்க வாழ்க்கையின் புயல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உடனடியாக நிற்கும். சொல்லுங்க, சொல்லுகிறேன். பின்னாடி வச்சுட்டு அவரை எழுப்பி இப்பதான் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பிரச்சனையெல்லாம் முதல்ல ஹேண்டில் பண்ண பார்த்தாங்க, அவங்க சரி பண்ண பார்த்தாங்க, சரி பண்ண முடியல. அவங்களுடைய முயற்சியெல்லாம் வீணா போச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க, பிரச்சனைகள்லாம் லாயருக்கு போனாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் செஞ்சாங்க. ஆனா கடைசியில ஒண்ணுமே முடியல. கடைசியில இயேசுவே தூங்காதீங்க எழுப்புறாங்க. எழுப்பி நான் வாசிங்க, போதகரே என்ன கேட்கிறாங்க? ஆண்டவருக்கு கவலை இல்லையா கேட்கிறாங்க. எதுக்கு கவலை இல்லையா? நாங்க செத்து போயிட்டா உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் நீங்களா யாரு? மீனவர்கள். மீனவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஏற்கனவே தண்ணிக்குள்ள விழுந்தாலும் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்கதான் மீனவங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே இந்த புயல்ல நாங்க சாகிறதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? உங்களுக்கு பின்னாடி தான் நாங்க வந்தோம், நீங்க சொல்லி தான் அக்கறைக்கு போல வந்தோம். நீங்க சொல்லி நாங்க கேட்காம இருந்தா இந்த புயலுக்குள்ளே மாட்டி இருக்க மாட்டோமே. ஆண்டவரை குறை சொல்றாங்க. ஆண்டவரை குறை சொல்லும் போதுதான் ஆண்டவர் பார்க்கிறாரு. கீழே வாசிங்க பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றை அடக்கி கடலை பார்த்து இறையாதே காற்று நின்று போய் ஒரு அழகிய மக்களா. இயேசு எப்ப உங்க வாழ்க்கையில எந்திரிச்சு நிக்கிறாரோ அப்பயே உங்க வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாம் உட்கார ஆரம்பிச்சு. ஒரு அழகிய சொல்லுங்க, எவ்வளவு உயரத்துக்கு புயல் எழுதி இருந்தாலும் சரி, ஏசு எந்திரிச்சுன்னா அப்படியே டம்முனு கீழே படுத்துரும். ஒரு அழகிய சொல்லுங்க. செத்து போன பாம்பு மாதிரி கீழே விழுந்துரும். ஒரு அழகிய சொல்லுங்க, சொல்லுங்க. மழை போன்ற பிரச்சனை பனி போல ஆண்டவர் அமரச் செய்கிற வல்லமையில தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் சரி, இயேசுவால் நிறுத்த முடியாத புயல் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆனா நீங்க இயேசுவை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில இயேசுவை எப்படிப்பட்டவராக வச்சிருக்கிறீங்க? அதுதான் முக்கியம். இயேசுவை பின்னாடி வச்சிருக்கிறீங்களா? உங்க வீட்டுல பின்னணியத்துல வச்சிருக்கிறீங்களா? இல்ல தூங்குகிறவராக வச்சிருக்கிறீங்களா? இயேசுவை ஏதாவது ஒரு உருவத்திலேயோ சுருவத்திலேயோ வச்சிருக்கிறீங்களா? அல்லது முக்கியமான நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு வச்சிருக்கிறீங்களா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்கிறீங்களா? இல்ல 4-5 கிறிஸ்தவர்களா சேர்ந்து ஜெபம் பண்றோமே அந்த நாள்ல மட்டும் வச்சிருக்கீங்களா? இல்ல இயேசுவை 24 மணி நேரம் அவரோடு பேசி கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறீங்களா? அவரால் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை உங்க வாழ்க்கையில எழுந்து நிக்கிற ஒரு பிள்ளையாக நீங்க இருப்பீங்கன்னா இயேசு உங்களை நிக்க வைப்பார். ஒரு அழியா சொல்லுங்க.
இயேசுவை நீங்க செயல்படுகிறவராக வைத்திருப்பீங்கன்னா நீங்களும் செயல்படுகிற கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். நீங்களும் அற்புதத்தை காண்கிறவர்களாக இருப்பீர்கள். மிகப்பெரிய அற்புதம் அக்கறையிலே காத்துக் கொண்டிருக்கிறது. அக்கறைக்கு போவதற்கு முன்பதாக அநேக தடைகள் வரலாம். பரலோக அக்கறைக்கு நாம் போகும் முன்பதாக நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரலாம், காற்று வரலாம், அலைகள் வரலாம், நாம் அமிழ்ந்து சாகக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். ஆனால் விசுவாசித்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளை உண்மையிலேயே பதற மாட்டான். வசனம் சொல்லுகிறது, விசுவாசி அவன் என்றும் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லுகிறேன், சொல்லுகிறேன். நீங்க போய் எபிரேயர் 11 அதிகாரத்தை படிச்சு பாருங்க. விசுவாசத்தினால எவ்வளவு பெரிய காரியங்களை விசுவாச வீரர்கள் செய்தார்கள் என்று சொல்லி விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இவங்க கேட்டாங்க இயேசுவை பார்த்து, உங்களுக்கு கவலை இல்லையா நாங்க சாகிறதுன்னு. ஆனா ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி தெரியுமா? 40ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பயம் விசுவாசம் ரெண்டை குறித்து ஆண்டவர் கேட்டார். இயேசு எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகளுக்கு பயத்தை கொடுக்க மாட்டார். நல்லா புரியுங்க. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்பட்டீங்கன்னா இயேசு கொடுக்கிற பயம் கிடையாது, அது பிசாசு கொடுக்கிற பயம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உங்க புயலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உங்க புயல் ஏற்கனவே உங்களை பார்த்து நடுங்கிருச்சு, உங்களை பார்த்து தொடர் நடுங்கிருச்சு. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதல்லையா சொல்லுங்களேன். உங்க பயம் ஏற்கனவே உங்களை பார்த்து பயந்து விட்டது. நீங்க ஏன் உங்கள் பயத்தை பார்த்து பயப்பட வேண்டும்? நீங்க ஏன் உங்கள் பிரச்சனை பார்த்து பயப்பட வேண்டும்? இயேசு சொன்னாரு, நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்துள்ளப்பா, நான் உனக்கு பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ பயத்தை எடுக்க கூடாது. இந்த கையில பயம் இருக்கிறது, இந்த கையில விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க தான், எல்லாருமே சீசர்கள் தான், எல்லாருமே இயேசுவோடு டிராவல் பண்றவங்க தான். இயேசு நம்ம படத்துல தான் இருக்காரு, நம்ம வாழ்க்கையில தான் இருக்காரு, நம்ம உள்ளத்துல தான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய சீசர்கள் இயேசுவை தங்க படகுல வச்சிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அக்கறைக்கு போகிறவர்களாக இருந்த போதிலும் அவங்க பயத்தை எடுத்துக்கொண்டார்களே தவிர விசுவாசத்தை எடுக்கவில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதாலேயே சொல்லுகிறேன். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? எப்பா பயம் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் விசுவாசம் இருக்கு. ஏன் நீ பயத்தை எடுத்த? ஏன் விசுவாசத்தை எடுக்கல? பயத்தையும் விசுவாசத்தையும் நம்ம பார்க்கும் போது ரெண்டுமே பெருசா தான் தெரியும். பயத்தை எடுக்கலாமா, விசுவாசத்தை எடுக்கலாமா? கொஞ்ச நேரம் விசுவாசத்தை நடக்காது, இது புயல் பயங்கரமா இருக்குது. உடனே பயத்தை எடுத்து போட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஏண்டா பயப்படைகளா, உனக்கு விசுவாசத்தை வச்சிருக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தா கூட இந்த காற்றும் கடலும் எதையாமல் அமைதலா போயிருக்குமே என்று சொல்லி அவர்களை கடிந்து விடார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற மருந்து என்ன தெரியுமா? பயம் கிடையாது. நீங்க கூட பயந்துட்டே இருப்பீங்க, ஐயோ தலைவலியா வருது, அந்த ஒரே பிரச்சனையா வருது. கடந்த வாரத்தில் எனக்கு மேல்கள்லாம் அப்படியே அக்கி மாதிரி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. கிராஜுவேஷன் அன்னைக்கு அந்த போட்டுக்குள்ள இருந்து என்ன வந்துச்சானு தெரியல. கடைசியில் டாக்டருக்கு போன அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சை முடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போன, ஆஸ்பத்திரி எல்லாம் மூடப்பட்டு விட்டது. ஒரு ஐயா சொல்லுகிறேன், சொல்லுங்க. ஆண்டு உணர்த்தினார், ஏப்பா நீ ஆஸ்பத்திரி இன்னைக்கு மூடாம இருக்குப்பாங்க. அலையா அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஹெவி டோஸ் கொடுக்குறான். காலைல எந்திரிக்கவே முடியல, அப்படியே பாருங்கள் அபத்திரமா இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு தெரியுமா? நான் அப்படியே எனக்கு உள்ள ஒரு பயம். என்ன பயம்? இப்படியே நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிருமோ. சில பேர் சொன்னாங்க, என் தம்பி போன் பண்ண அங்க இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துடும், மூச்சு விட முடியாது, அப்படி இப்படி. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னாக்க அது ரெண்டே நாள்ல அது எல்லாம் மறைமுடியாக செஞ்சாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமுதாய சொல்லுங்களேன். அந்த டாக்டர் நம்ம அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு, இது எப்படி போறதுக்கு 1 மாசம் ஆகும், அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமுதாய சொல்லுங்களேன். ஒண்ணுமே எதிர்க்கவே முடியல, காலைல எதிர்த்து வெளியிலேயே போக முடியல. என்னாண்டவரை 3 நாளாச்சு படுக்கையிலே கிடக்கிறேனே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நான் வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த வசனத்தை பார்த்து சொன்னாரு, உன் டாக்டரை பார்த்து நீ பேச ஆரம்பிச்சு. ஒரு அல்லையா சொல்லுங்க,
உன் காற்றை பார்த்து பயப்படாத, உன்னுடைய வியாதியை பார்த்து பயப்படாத. அதை பார்த்து நீ எந்திரிச்சு நீ பேச ஆரம்பி. நீ படுத்திருந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்கிற தேவன் என்று சொன்ன ஒரு அல்லையா சொல்லுங்களேன். நிச்சயமாதான் அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம் எனக்கு கேடையத்தை ஆண்டவர் எடுக்க சொல்றாரு. ஒரு வீரனை போல எடுக்க நிக்க சொல்றாரு அவரு. அந்த விசுவாசத்தினால்தான் ஆபிரகாம் என்ன சொன்னாரா? தேவனை விசுவாசத்தை அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டது. விசுவாசத்தினால்தான் பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். விசுவாசத்தினால்தான் எரியோ கோட்டை இடித்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூட கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கூட நம்ம வாங்கவே முடியாது. ஒரு அமைப்பு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். ஆண்டவரை தூங்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிரச்சனை எந்திரிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எந்திரிச்சு பிரச்சனை தலைவிரிச்சு ஓடி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறதுக்கு இந்த சீசர்ல அக்கறைக்கு போக சொல்றாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு நீங்க அக்கறைக்கு போகணும்னா இந்த கரையிலிருந்து போகும்போது வரக்கூடிய இந்த புயலை பார்த்து பயப்படக்கூடாது. புயலுக்கு முன்பதாக விசுவாச வார்த்தை நீங்க பேச வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா சொல்லுங்களேன். எப்பயும் போலயே ஒரே இடத்துல சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற குறுகிய மனப்பான்மை உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக ஏதோ கஞ்சி கிடைச்சா போதுன்ற அந்த வாழ்க்கையில இருக்கிற கிறிஸ்தவர்களாக ஆண்டவர் உங்களை எண்ணி அழைக்கவில்லை. அப்படி இருந்திருந்தா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? எகிப்திலே நீங்க இருக்கலாம், இந்த பார்வனுடைய உள்ளத்தை நான் மாத்திரன்னு ஆண்டவர் அவங்க அங்கேயே வச்சிருக்கலாம். ஆண்டவர் அவர்களை வேறு பிரிச்சதுக்கு காரணம் அவர்களுக்கான சொந்த நிலத்தை கொடுப்பேன் என்பதற்காகவே. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப 40ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போகுது? ஆண்டவர் சொன்னாரு, நீ பயந்த அளவுக்கு ஏன் விசுவாசத்தை எடுக்கல? நீ ஏன் இப்படி பயப்பட்டீங்க? தொடர் நடிகையா இருந்தீங்களா? அந்த அளவுக்கு நீங்க ஏன் விசுவாசத்தை எடுக்கல? நீங்க பயத்தை எடுத்த அளவுக்கு விசுவாசத்தை எடுக்கவில்லை. அப்படின்னா பயத்தை தூக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா விசுவாசத்தை கீழே இறக்கி வச்சுட்டாங்க. நீ பயத்தை எடுத்த அளவுக்கு விசுவாசத்தை எடுத்திருந்தீங்கன்னா இந்த புயல் துண்டக்கான துணியக்கான ஓடி இருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். ஏசு எந்திரிச்சோன்னே புயலை பார்த்தாரு. ஆனா காற்றை பார்த்தாரு. ஆனா இவங்க பார்க்கிற மாதிரி பயந்துகிட்டு பார்க்கல. அட புயலை, அட காற்று, நான் உண்டாக்கின புயலை, எனக்கே நீ சவாலா, என் பிள்ளைகளுக்கே நீ சவாலா என்று சொல்லி அவர் நின்று என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னாரு, காற்று அதற்கு காற்று சும்மா இயேசுவின் நாமத்தால உங்க வாழ்க்கையில வர பிரச்சனை இயேசுவின் நாமத்தால பிரச்சனை என்று அதட்ட வேண்டும். கடலை பார்த்து சொன்னார், சைலண்ட், பி சைலண்ட், பி குவைட் அப்படின்னு சொன்னார். அமைதியாரு அப்படின்னு சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா சொல்லுங்களேன். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாகிட்டான். அவர் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு கூட அவர்கள் படகில் போய் கொண்டிருந்தாலும் இயேசுவையே அந்த படகு தூக்கிட்டு போயிருந்தாலும் இயேசுவும் தூங்கினவராக பின்னாடி இருந்ததுனால இவங்க வாழ்க்கையில பிரச்சனை பெருசா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு முன்னாடி தூங்காமல் ஜெயிக்கிறவராக செயல்படுகிறவராக இருப்பார்னா நம்ம எதை கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். இயேசு நம்ம வாழ்க்கையில தூங்கிக்கிட்டு இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சுட்டு போனா நிச்சயமாக அவர் சொன்னதை விட அதிக காரியத்தை நம்ம செய்து விட முடியும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதற்காக இயேசுவை தூங்க விடுவது என்பது அவருக்கு தொந்தரவு படுத்தாமல் இருப்பது என்பதாக நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். அவரை அப்படியே ஒன்று செய்யாத ஒரு பொம்மையாக வைக்க கூடாது நம்ம வாழ்க்கையில. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். சமதாலியா சொல்லுங்களேன். சிலர் பார்த்தீங்கன்னா வேதத்தை எடுத்து தாமாட்டில் வச்சுக்கோங்க, மந்திர புஸ்தகம் மாதிரி பைபிள் எடுத்து படிச்சுக்குவாங்க. இல்லைங்க, பிரச்சனை உங்க வாழ்க்கையிலே மாறலாம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிஜமான புயல் வந்துச்சு, நிஜமான தண்ணீர் வந்துச்சு, அங்க படகெல்லாம் நம்பிச்சு, நிஜம் போல அவங்க பயந்தாங்க. இதோட அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மறந்துட்டாங்க. இயேசு இவ்வளவு புயல் மத்தியில் எப்படி அவர் தூங்குகிறவராக இருந்தார்? தண்ணி பட்டா நம்ம தான் எந்திரிச்சிருவோமே, காத்து பட்டா எந்திரிச்சிருவோமே. அவ்வளவுக்கு அவங்க இயேசுவை தூங்கும்படியாக விட்டு விட்டார்கள். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். உச்சமதா அல்லையா சொல்லுங்களேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம பாத்தீங்கன்னா ஜெபமே
அமைதியா இருப்போம். இந்த போய் ஆண்டவர்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு பிரச்சனை எல்லாம் கடந்த பிறகு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். அப்படியே அமைதியா இருப்போம். ஜெபம் மட்டும் பண்ண மாட்டோம், உபவாசம் எடுக்க மாட்டோம், நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டோம், வார்த்தை எடுத்து விசுவாச வார்த்தை பேச மாட்டோம். எதை வேணாலும் செய்வோம். தண்ணியை மோந்து ஊத்துவோம், படகுல இருக்கிறத தூக்கி ஊத்துவோம், எல்லாத்தையும் செய்வோம், தந்து வலிப்போம், எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா ஆண்டவர் மட்டும் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஒரு ஐயா சொல்லுங்களேன், ஐயா சொல்லுங்களேன். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தொந்தரவுப்படுத்த மாட்டப்பா, நீ என்னை எழுப்பி விட்டாலே போதும். ஒரு ஐயா சொல்லுங்களேன். என்னை நோக்கி கூப்பிட்டாலே போதும், உன் பிரச்சனை தலைவரிக்க ஓடிவிடும். ஒரு ஐயா சொல்லுங்களேன், ஐயா சொல்லுங்களேன். ஒரு முறை அப்படிதான் ஒரு கிறிஸ்தவ மனிதர் இருந்தாராம். அந்த கிறிஸ்தவ மனிதர் என்ன பண்ணாராம், அவருடைய வீட்டை ஜெர்மனி நல்லா அலங்கரிச்சு வச்சிருந்தாராம். அலங்கரிச்சு வச்சிருக்கும் போது என்ன பண்ணாலும் அந்த பக்கம் ஒரு பேய் அந்த பக்கம் வந்துச்சான். அந்த பக்கம் பேய் வந்துட்டு என்ன சொல்லிச்சான், இந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சான். இவன் அந்த பிசாசோட போராடுறான், இது என் வீடு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராடுறான். கடைசியில என்ன ஆயிடுச்சு, அடுத்த நாள் இந்த பேய் திரும்பி வருதான். திரும்பி வரும்போது இப்ப ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த பேய் வந்து எப்ப பார்த்தாலும் இந்த வீடு என் வீடுன்னு சொல்லுது, நான் என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வீட்டுல என்ன பண்றான், கூப்பிட்டு வச்சுட்டான். இப்ப இந்த பேய் என்ன செய்யுது, அவனோட போராடிக்கிட்டே இருந்தோடனே ஆண்டவரை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போன பேய் என்ன பண்ணுது, இந்த வீடு எனக்கு சொந்தம்னு திருப்பி கத்திக்கிட்டே போகுது. உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் என்ன பண்ணா, வீட்டெல்லாம் பூட்டி என்ன பண்ணிட்டான், சாவி ஆண்டவரே இந்த வீடு இந்த வீடு இல்ல, இந்த வீடு உங்க வீடு, இந்த சாவி உங்க வீடு ஆண்டவர் வீடு கொடுத்துட்டான். அடுத்த நாள் இந்த பேய் வந்து வழக்கம் போல கதவை தட்டுது. கதவை தட்டி இவனோட சண்டை பண்ணான்ட்டு வெளியே வந்து இப்படி என்ன செய்யுது, கதவை தட்ட உடனே திறக்கிறது யாரு, இப்ப அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இயேசுவா இருக்கனால கதவை திறந்து உடனே பேய் இயேசுவை பார்க்கிற துண்டை காணா துணியை காணு ஓடி விட்டதான். அலையிலோயா அப்பதான் புரிஞ்சாடுறா, இந்த பேயோட 2 நாள் வேஸ்டா நான் போராடினதுக்கு அன்னைக்கே ஏசிக்கிட்டு இந்த சாமியை கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை, என் வீடு உங்க வீடு கொடுத்துருந்தா இந்த பேய்க்கு நான் போராடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னான். அவரையே சொல்லுங்க பார்க்கலாம், சமதாலையே சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நம்மளால போராட முடியாது, நம்மளால அந்த கஷ்டத்தை ஜெயிக்க முடியாது. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த படகு உங்க படகு, எங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை, நாங்களே உங்களுக்கு சொந்தம், நீங்க தான் எங்க ஓனர், இந்த சாவி நீங்க நடத்துங்க சொன்னா அவரை பார்க்கிற பிசாசு தலதெறிக்க ஓடி விடுவான். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த காற்று கடலையும் அப்படித்தான் ஆண்டவர் இயேசு நின்று இவங்க முதல்ல சீசர்கள் எதிர்த்து நிற்கும் போது இந்த காற்று ஒண்ணும் செய்யல, இந்த கடலும் ஒண்ணும் செய்யல, இந்த பேய் மாதிரி வந்து போராடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப 2வதாக இயேசு கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே சொன்னவனே இயேசுவை பார்த்து இந்த காற்றும் இந்த கடலும் அப்படியே என்னடா நம்மளையே படைத்தவரை நம்ம எப்படி நம்ம எதிர்க்கிறது என்று சொல்லி எல்லாம் அமைதலாக போய்விட்டது. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானியா சொல்லுங்களேன். தேவனாகிய கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை உரிமையா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவருக்கு உங்களை உரிமையான ஒப்பு கொடுத்துட்டா போதும். எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு எளிதாக மாற்றிவிட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க அந்த அற்புதத்துக்கு நேராக அடுத்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கரையில ஏறினோடனே அங்க ஒரு பைத்தியம் முடிச்சனே தங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கிறான், ஓடுறான், தலையை காலெல்லாம் கீறிக்கிறான், ரத்தமா வருது. அப்படியே அந்த பேய்கள்லாம் பார்த்து இயேசுவே எங்களை ஏன் வேதனைப்படுத்துறதுக்கு வந்தீங்க, எங்களை அந்த பன்னிக்குள்ள போகிறதுக்கு கட்டளை போடுங்கன்னு சொன்னோடனே போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதையெல்லாம் பன்னிகளுக்குள்ள விழுந்து அந்த பன்னி எல்லாம் என்ன செய்யுது, கடலுக்குள்ள போயிடுது. உடனே என்ன ஆகுறது, மிகப்பெரிய அற்புதம். அவன் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆண்டவரே உங்க பின்னாடி நானும் வரேன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு பின்னாடி நீ வர வேணாம், உன் ஊர்ல போய் என்னை பத்தி சொல்லு என்று சொன்னார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம், சமுதாய சொல்லுங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இந்த காற்றும் கடலும் தெரியாம அமைதலா இருக்கிறத பார்த்து இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமுதாய சொல்லுங்க. நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த இயற்கையும் அடங்குகிறதே இவருக்கு என்று ஆச்சரியப்பட்டார்கள். நல்லபடிய இயற்கை எல்லாமே இயேசுவுடைய படைப்புகளாக இருக்கிறது. நீங்க பார்க்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது இயேசுவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது இந்த சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த சேர் தான் இருதயம். இந்த இருதயத்துல நான் உட்கார்ந்து இருக்கும் போது என் வாழ்க்கையின் வட்டத்துக்கு வெளியில் ஆண்டவர் இருப்பார். ஆனா என் இருதய சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கும் போது
இந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரிய ஆரம்பிக்கிறது. ஆனா எப்போ என் இருதய சேர்ல இருந்து நான் வெளியில போயிட்டு ஆண்டவரே என் இருதயத்தில் நீங்க உட்காருங்கன்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறனால பெரிய பெரிய பிரச்சனை கூட சின்ன சின்ன புள்ளி மாதிரி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்க, நிச்சயமா சொல்லுங்க. அவர் ஆளுகை செய்கிறாரு, அவர் கண்ட்ரோல் பண்றாரு. இந்த இயற்கையில் அமைதலாக மாறியது. உங்க வாழ்க்கையின் எப்படிப்பட்ட புயலையும் என் நான்காக இயேசு அமைதிப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நிச்சயமா சொல்லுங்களேன். கீழ்ப்படியாத பிள்ளைகளா, கீழ்ப்படியாத ஒரு மருமகளா, கீழ்ப்படியாத அல்லது மனமாறாத மாமியாரா, அல்லது மனமாறாத பிள்ளைகளா, அல்லது மாறாத பிரச்சனைகளா, எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் என் ஆண்டவராக தேவன் ஒரு வார்த்தை அமைதலாயிரு, இறையாதே என்று சொன்னார். அது அப்படியே நடக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். அவரை நம்ம வாழ்க்கை முன்னணியத்தில் வைக்க நாம் கொண்டு வர வேண்டும். அவரை தூங்கும்படியாக அல்ல, அவர் செயல்படும்படியாக ஆண்டவர் நோக்கி நாம் தட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை கூப்பிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து ஆண்டவர் மட்டும் கூப்பிட நாம் மறக்கக்கூடாது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சமதாலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து நின்று கொள்வோம். ஆண்டவராக தேவன் இந்த வேலையில உங்களை பார்த்து கேட்கிற அதே கேள்வி, ஏன் இப்படி